ஹாய் நண்பா, ரொம்ப ரேரான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி 13 துறைகள் வாரியாக 3003 காலியிடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க 10th 12th எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் நிறைய காலியிடங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. முழு தகவலை சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃபேஸ் 14க்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் 3003 காலியிடங்கள் வந்திருக்கு. எஸ்எஸ்சி பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, தமிழக அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்க வேலைகள் எல்லாமே எஸ்எஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ தற்பொழுது எஸ்எஸ்சியிலிருந்து ஃபேஸ் 14க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஆக்டிவேட் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குது. அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஜூன் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு சில பதவிகளுக்கு 25 வயது, ஒரு சில பதவிகளுக்கு 27, ஒரு சில பதவிகளுக்கு 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 35 வயது வரைக்கும் ஒரு சில பதவிகளுக்கான ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள் இருக்குது, ஓபிசிக்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்கள் ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நியூ யூஸராக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கிடச்சிரும். அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் இருக்குது. அதாவது இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் மட்டும்தாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள் இவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துல அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரி, புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதுனா போதுங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த 4 டாப்பிக்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 200 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 0.50 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தாங்க. அதனால் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஜாபுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக சிலபஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு சிலபஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா அந்த தரத்தை வச்சு தான் வேரி ஆகும். 10th படித்தவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது, அதே மாதிரி 12th படித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, அதே மாதிரி எனி டிகிரி படித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது. நீங்கள் 10th படித்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமுடைய தரம் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். 12th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமுடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 12th லெவலில் இருக்கும். மற்றபடி சிலபஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி கிராஜுவேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அதனுடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதனுடைய டீட்டெயில் சிலபஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அண்ட் எந்த புக்கை படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு புக் பார்த்து வச்சுருக்கேன். அந்த புக்கோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த புக்கை நீங்கள் வாங்கி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
டீடைல்டு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எண்டில் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 3003 காலியிடங்கள் ஒரு ரீஜியன் வைஸாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, என்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர், அதாவது சதர்ன் ரீஜனில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் நமக்கு வரும். எஸ்ஆர் கேட்டகரி வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 291 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 291 எஸ்ஆர் சதர்ன் ரீஜனில் வரக்கூடிய வேலைகள் ஒரு ஜாபுக்கும் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது. நேவிகேஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டகரி வேலை வாய்ப்பு. மொத்தமாக இதில் ஒரு 2 காலியிடங்கள். 18 27 வயது. சம்பளம் வந்து லெவல் 6 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் குறைந்தது அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சாலிடாக ஆன் பண்ணலாம். 12th படித்தவங்க இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு ஜாபுக்கும் இந்த இடத்துல பாருங்கள், கோர்ட் மாஸ்டர், இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. வருவாய்த்துறை, மத்திய அரசாங்கத்தின் வருவாய்த்துறையின் கீழ் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வருது. இந்த ஜாபோடைய ஐடி பார்த்துக்கோங்க. கோர்ட் மாஸ்டர் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 30 எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அதற்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வரக்கூடிய வேலைகளை தனித்தனியாக இப்போ 10th என்ன ஜாப் இருக்குது, 12th என்ன ஜாப் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபயர்மேன் இருக்குது, மாஸ்டர் கிரேட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த போஸ்ட்டோடைய நம்பர் தான் வேரி ஆகும். இப்போ 10th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி 12th அதே மாதிரி எனி டிகிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே எஸ்எஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சியில் சிஜிஎல் இருக்குது, 12th படித்தவங்களுக்கு சிஹெச்எஸ்எல் இருக்குது, 10th படித்தவங்களுக்கு எம்டிஎஸ் இருக்குது. பட் இது வந்து ஃபேஸ் 14 கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. இன்டர்வியூ கிடையாதுங்க. எனி டிகிரி படித்த ஜாப் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதுங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எஸ்எஸ்சி பற்றி இன்னும் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ssc.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல இருக்க பாருங்கள், நோட்டீஸ் ஃபார் ஃபேஸ் 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை செக் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். தற்பொழுது அவைலபிளாக இருக்கிறது நம்ம பார்த்த ஃபேஸ் 14 செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல லாகின் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.